வெல்கம் டு ஸ்மார்ட் வெஸ்லிங் சேனல். நண்பர்களே, அடுத்தடுத்த சம்மர் ஸ்லாமை பற்றி அப்புறம் குந்தரு ரோமனும் நிறுத்த பற்றி இன்னும் சில இம்பார்ட்டண்ட்டான விஷயங்களை பார்க்க போகிறோம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் ஒன்று தட்டி விட்டு பாருங்கள். ஸ்டார்டிங்லேயே வாய் கொளர ஆரம்பிக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா கோடி ரோஸ், நம்மளுடைய கோடி ரோஸ் வந்து பார்த்திங்கன்னா ஈல்டன் பண்ணுறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இன்னும் சொல்கிறேன், ஜான்சினா அப்போ மேட்ச் பண்ணும்போது ஈல்டன் பண்ண சொன்னதுக்கு இல்லை, நான் ஜான்சினா மாதிரியே தான் இருப்பேன், நான் கெரியர் எண்டாகிற வரைக்கும் நான் ஃபேஸாக தான் இருப்பேன்னு சொன்னாரே ப்ரோன்னு கேட்டிங்கன்னா, ஆமாம் நண்பர்களே, இப்போது கோடி ரோஸ் அகைனும் இந்த சாம்பியன்ஷிப் வின் பண்ணால் மக்கள் ஏற்றுக்க மாட்டாங்க. இப்போ நீங்கள் பார்க்குறீங்க, நீங்கள் ஏற்றுக்குவீங்களா? மாட்டிங்களேன். இப்போ நான் ஏற்றுக்குனா மாட்டேன். ஏன்னா கோடி ரோஸு 2-3 தடவை அதேமாதிரி சாம்பியன்ஷிப் தோற்று 2 டைம் ஜெயிச்சிருக்காரு. சம்மர் ஸ்லாமில் இவர்கிட்ட, நம்மளுடைய ஜான்சினா கிட்ட, திருப்பி ட்ரூ மேக்கின்டையர் கிட்ட தோற்று திருப்பி ஸ்மாக் டவுனில் ஜெயிச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். இந்த முறையும் அதே மாதிரி வின் பண்ணால் நல்லா இருக்காது. மக்கள் எப்படியும் இந்த டைம் வின் பண்ணால் ஒத்துக்க மாட்டாங்க. அதனால் இப்போது 2 முடிவு தானா, கோடிக்கிட்ட சாம்பியன்ஷிப்பு கொடுத்துருவாங்க, எப்படியா இருந்தாலும் கொடுத்துருவாங்க. அதுதான் 2 முடிவுமே. இப்போது கோடியை சாம்பியன்ஷிப் கொடுத்து மக்கள் ஏற்றுக்கிட்டாங்கன்னா ஃபேஸாகவே இருப்பாராம். அப்படி மக்கள் பூ பண்ண ஆரம்பித்தார்னா அப்படியே ஈல்டன் பண்ணி ஒரு திருமுழு பண்ணி விட்ருவாருன்ற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. ஈல்டன் பண்ணால் என்ன சொல்கிறது? அப்போது ஈல்டன் பண்ண ரேண்டி ஆர்டன் எங்கேன்னு கேட்டிங்கன்னா, என்ன தான் எங்கே கற்றுன்னு போய் முடிகிறானுங்க, எங்கே கொண்டு ஆரம்பிக்கிறானுங்க தெரிய மாட்டேங்குது. ரேண்டி ஆர்டன் நிலமை என்னன்னு தெரியல. பார்க்கலாம் ஈல்டன் பண்ணுறா இல்லைன்னு. ஈல்டன் பண்ணால் நல்லா இருக்குமான்றது உங்களோட கருத்து மறக்காமல் பண்ணுங்க. அதுக்கடுத்து வரும் ப்ரான் பிரேக்கரோட கெரியர் பாதிக்கப்பட்டிருக்கு. என்ன ப்ரோ சொல்கிறேன், நல்லா தானே இருக்காருன்னு கேட்டிங்கன்னா, அவரும் நல்லா தான் இருக்கார். அவருடைய ஃப்யூச்சரு வெஷமீனியா, என்னது ஃப்யூச்சர் ஆஃப் த வெஷமீனியா கிஷன்மீனியானானுங்க, ஒரு மீனியாவும் காணோம். ஏன்னா ப்ரான் பிரேக்கரை ஒரு சிங்கிள் டிவிஷனில் வேறு லெவலில் காமிக்கணும்னு பிளானு. சிங்கிள் டிவிஷனில் காமிச்சிட்டு அப்படியே வெஷமீனியா மெயின் ஈவெண்ட் பண்ணுற அளவுக்கு. ஆனால் இவர் மெயின் ஈவெண்ட்டு பண்ண விடலை, ஒன்றும் விடலை. இவர் வந்து கிட்டத்தட்ட 2 வருஷத்துக்கு மேலே ஆக போகுது. 6 மாதத்துக்கு முன்னாடியே 5 மாதம் இப்போ தான் வந்தார். 2-3 மாதத்துக்கு முன்னாடி ஒபா ஃபேமிக்கே அந்த அளவுக்கு புஷ் கிடைக்குது. இவர் கேட்டிங்கன்னா ஒபா ஃபேமியோட சாங்கு அவ்வளோதான். அந்த ஓபான்னு சொல்லியே அவர் வளர்த்து விட்டாங்க. ஆளும் அப்படி இருக்கார். சண்டையும் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் போகிறாரு. ப்ரான் பிரேக்கரையும் சண்டை முரட்டமாக போடுவார். பட் ப்ரான் பிரேக்கருக்கு எடுத்த டிசிஷன் எல்லாமே ஸ்பாயில் ஆகிடுச்சு. முதல்ல ப்ரான் பிரேக்கர் ஐப்பு வேணும், அதுக்கோசரம் சித்ராலன்ஸ் கூட சேர்த்து விட்டாங்க. அந்த டீம் கூட சேர்த்து விட்டா பெரிய ஐப்பு வரும்னு. அதுக்குள்ளேயே அந்த டீமில் சித்ராலன்ஸுக்கு இன்ஜுரி, அதனால் மாற்றி விட்டு ப்ரான் பிரேக்கர் லீடர் ஆகினாங்க. அந்த அளவுக்கு ஏற்றுக்க முடியல. அப்புறம் வேர்ல்டு டைட்டில் பார்க்க மூவ் பண்ணுவோன்னு பார்த்தா டேக் டீம் சாம்பியன் கொடுக்குறானுங்க, ஆஸ்டின் தீரை வாழ்த்து விட்றானுங்க, மற்றது எல்லாம் பண்ணுறானுங்க. அங்கே ப்ரான் பிரேக்கரை விட்டுட்டாங்க. எப்போ தான் ப்ரான் பிரேக்கர் நல்ல ரெஸ்லர் தான், அவருக்கும் பெரிய வாய்ப்பு ஏதாவது கொடுக்கலாம் வேறு ஃபியூடு பார்க்க போயிட்டு. அதுக்கடுத்து வருவோம் இந்த இன்டர்கான்டினல் சாம்பியன்ஷிப் மேட்ச்சுக்கு. கண்டெண்டர் மேட்ச் வச்சாங்க. சாட் கேபிள் வின் பண்ணிட்டார். எல்லாத்துக்கும் தெரிஞ்சதாக தான் சாட் கேபிளை தான் வின் பண்ண வைப்பாங்கன்னு. ஏன்னா சாட் கேபிள் இந்த டைமில் வளர்ந்து வந்திருக்காரு. இப்போது டபிள்யூடபிள்யூ கண்டிப்பாக சாம்பியன்ஷிப் கொடுப்பாங்க. ஏன்னா அவ்வளோ ப்ராஃபிட் பார்த்து தந்துருக்காரு. டபிள்யூடபிள்யூக்கான்னு கேட்டிங்கன்னா ட்ரிபிள்ஏவும் டபிள்யூ எல்லாம் ஒன்று தானே. டபிள்யூடபிள்யூ தான் ட்ரிபிள்ஏ இது பண்ணி அதை பெருசாக்கி அதுக்கு ப்ராஃபிட் பார்க்குறாங்க. ட்ரிபிள்ஏக்கு ப்ராஃபிட் பார்த்தது நம்மளோட சாட் கேபிளும் லுட்விக் கைசரும் தான். ஏன்னா இந்த எல்கிராண்ட் அமீரான கேரக்டர் கொண்டு வந்தாங்க, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிச்சாங்க. அப்புறம் இன்ஜுரி ஆனிச்சு. அதே மாதிரி என்னென்ன கொண்டு வந்து அப்புறம் இவங்களுக்குள்ள ஒரு ஸ்டோரி, பிக்கஸ்ட் ஸ்டோரி கொண்டு போனாங்க. சாட் கேபிளை ஒருத்தவங்களுக்கு கூட பிடிக்காத மக்கள் இப்போ ஒட்டுமொத்த மக்களுக்கும் சாட் கேபிளை பிடிக்குதுன்னா அவர் பண்ண ஈல்டன்னு, அவர் பண்ண மேட்ச், அந்த லுட்விக் கேசர் கூட ப்ளே பண்ண மேட்ச்சு, அப்புறம் கடைசியாக அவர் எமோஷ்னலாக இருந்ததாக மக்கள் பார்த்தீங்கன்னா இவர் ஏற்றுக்கிட்டாங்க. அதனால் இவருக்கு இவ்வளோ பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிதுன்னா அது லுட்விக் கேசருக்கு தான் வாழ்த்துக்கள் தெரிவிக்கணும். இப்போ லுட்விக் கேசரி இல்லை, சாட் கேபிள் இல்லை, அந்த மாதிரி தான் இருந்திருக்கும். ஆனால் லுட்விக் கேசரி இப்போ அங்கே டாப்பாக இருக்கார் நண்பர்களே. ட்ரிபிள்ஏல அவர் தான் பெரிய மெகா ஸ்டாரு. இங்கே அவரை வளர்த்து விட்டு இங்கே பார்த்தீங்கன்னா டபிள்யூல ஓரளவுக்கு வந்துட்டார். மிட்கார்டு சாம்பியன்ஷிப் வின் பண்ணுற அளவுக்கு கண்டிப்பாக வின் பண்ணுறாரு என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூ இருந்து. ஏன்னா சாம்பியன்ஷிப் கொடுத்தே ஆகணும். அதுக்கடுத்து என்ன ப்ரோ, ரோமனு குந்தரு சம்மந்தம் இல்லாத ஆகும்னு ப்ரோன்னு கேட்டிங்கன்னா சம்மந்தம் இருக்குது. ரோமன் ரெயின்ஸ் குந்தரு ரோமன் ரெயின்ஸ் செத்ராலன்ஸை குவாஷ் பண்ணி வின் பண்ணோன்னே என்ன சொன்னார், அடுத்து ரோமன், அதாவது வேர்ல்டு டைட்டில் பக்கம் தான் போவேன், மண்டே நைட் ராவில் இருக்குது வேர்ல்டு டைட்டில். தோற்று செத்ராலன்ஸே ரோமன் கிட்ட வந்து மோதுற அளவுக்கு வந்துட்டார். ஆனால் குந்தரை எங்கேப்பா மோதலைன்னு கேட்டிங்கன்னா, குந்தரை அப்படியே பிளேட்டை அப்படி திருப்பி போட்டானுங்க. இப்படி கோடி பார்க்கும்.
போட்டு எங்கெங்கே போய் கோடிக்கிட்டே 2 3 டைம் தோற்று இப்போ ஒன்றும் இல்லாதவராக நிற்கிறாரு. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஜென்ரல் மேனேஜர் கூட மேட்ச் ஃபிக்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இங்கே ரோமன் கூடயும் குந்தருக்கு மேட்ச் வச்சா நல்ல ஐப்பில் இருந்திருக்கும், நல்லா இருந்திருக்கும். பட் குந்தரை பலியாடாக்க வேணாம், ரோமனு கீழே பலியாடாக்க வேண்டாம்ன்ற காரணத்துக்கோசரம் தான் ட்ரிபிள் ஹெச் இந்த முடிவு எடுக்கல போல். அவருக்கு தான் எப்படி இருப்பாருங்க அவங்க ஆளுங்கலாம். அவ்வளோதான். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் ஒன்று தட்டிட்டு பாருங்கள்.